இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது பணக்காரன் ஏழை இல்லாதவர் இவர்களில் பணக்காரன் தனக்கு தேவையான அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டான் அடுத்தவரை பற்றி கவலைப்பட்டார். ஆனால் உயர்வில் இருந்த லாசர் ஏழை லாசர் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருந்தார். அதனால் இறந்த பிறகு அந்த பணக்காரன் அடிக்கப்பட்டவனால் ஏழை லாசர் துயரத்தில் இருந்த ஏழை லாசருக்கு விண்ணகம் பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்வில் வருகின்ற துன்ப துயரங்களை எந்த ஒரு மாநிலங்களோடு நாம் எதிர்கொள்கிறோம். துன்பங்கள் துயரங்கள் நம்முடைய வாழ்வில் இயல்பாக அந்த துன்பங்களை துயரங்களை நாம் எந்த மனநிலையோடு எதிர்கொள்கிறோம். அந்த துன்பங்களை துயரங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து நாம் வாழ்கின்ற பொழுது பெற்றவர்களாக வாழ்கிறோம். புனிதர்களில் பலத்தை தான் செய்தார். எங்கள் வாழ்வில் வந்த துன்பங்களை இறைவனுக்கோ அர்ப்பணித்து அந்த சிறங்களை பகிர்ந்தோடு கொண்டார். நம்முடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களை துயரங்களை ஏற்றுக்கொண்டு அந்த துயரத்தின் நடுவிலே நம்மை பாதுகாக்கின்றார் என்ற மனநிலையோடு நாம் வாழ்வோம். இந்த திருப்பதியை தைரியத்தோடு வாழையாக வந்திருக்கின்ற நம்முடைய மலை மாவட்ட பொருளாளர் அடுத்தது எச்சரிக்கையாளர் அவர்களை நம் அனைவரின் சார்பாகவும் இந்த புதிய விருதுகளை அவர்களை செய்ய இறைவனது ஞானத்தை அருள் ஆற்றலை தந்து வழிநடத்தி போவதற்காகவும் கொண்டாடும் புதிய நிகழ்வுகளை கொண்டாடலாம். Amen.
மன்னிப்பு அளிப்பதையும் இரக்கம் காட்டுவதையும் நீர் எல்லாம் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உமக்குதிரை ஆளும் விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. ஆட்சி செய்தவழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இறைவாக்கினர் ஆமோஸ் வழியாக கடவுள் கடினமான உள்ளத்தை கொண்ட இஸ்ரேல் மக்கள் மேல் சினம் கொண்டார். உண்டு கொழுந்த ஆடம்பரத்திலும் சொகுசான வாழ்விலும் திளைத்து போன மனிதர்களை மனமாற்றி அவர்களுக்கு நேரம் கொடுத்து அவர்களையும் தண்டனைகளையும் எடுத்துக் கூறுகிறார். இந்நிலை மாற இறைவனின் அழைப்பை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். கிடாயிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுக்குட்டிகளையும் உண்பார்க்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் அம்மாவிலிருந்து வாசகம். இறைவார்த்தைகள் 6 இறைவார்த்தைகள் 1 மற்றும் 3 முடிய. எல்லா வல்ல இறைவன் கூறுவது, சீயோன் குன்றம் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரிய மலை மேல் கவலையுற்றிருப்போரே, மக்களினுக்குள் சிறந்த இனத்தில் உயர்குடி மக்களே, இஸ்ரேல் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாழ்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியில் அருகில் கொண்டு வருகிறீர்களே. தந்தத்தாலான கட்டளையில் பஞ்சின் மீது சாய்ந்து கிடப்போருக்கும் வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தைகளில் வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போர்க்கு ஐயோ கேடு. அவர்கள் வீண்மொழி எழுப்பி அலற தீர்க்கின்றார்கள். தாவீது போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கிறார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவி கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் தான் முதலில் நாடுபடுத்தப்படுவார்கள். அவர்கள் இன்ப கழிப்பு இல்லாத வழிய செய்வார்கள். இது ஆண்டவர் நல்வாக்கு.
நீ பொருள் ஆசையின் தம்பியோடு நீதியை பற்றி நம்பிக்கை மனமுறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வின் போராட்டத்தில் ஈடுபடு. நிலைப்பாட்டை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். அதனை முன்னிட்டு அவர் சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிவித்தார். அனைத்துக்கும் வாழ்வைக்கும் கடவுள் முன்னிலையிலும் பத்தியுள்ளத்தின் விசுவாசத்தையும் சிறப்பாக அறிவித்த இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பிடிப்பின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத வழியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமே காண முடியாது. அவருக்கு என்றென்றும் மாற்றும் ஆற்றலும் ஒழிக்காத. ஆமென். இது ஆண்டவருடைய உருவாக்கி இயேசு பரிசேயரிடம் கூறியது. சிறுவர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய சின்ன ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துகளை இருந்திருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயிலிலே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையில் இருந்து விழும் துண்டுகளால் பசி ஆற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இழந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார். செல்வரும் இழந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வசிக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர் தந்தை ஆபிரகாமை எனக்கு இறங்கும். லாசர் தனது விரல் மொழியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் நான் தீப்பிழம்பில் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ ஒரு வாழ்நாளின் நலன்களையே பெற்றார். அதே வேளையில் லாசர் எண்ணங்களையே அடைந்தார். அதை நினைத்துக் கொள். இப்பொழுது அவரை நீ ஆதரவுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறார். அன்றையும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினால் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியான தந்தையை அவரின் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உங்களை வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களிடம் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம்,
மோசேயின் இறைவாக்கினரிடம் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுபாக வேண்டும் என்றார். ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. செல்வராகவும் அவருடைய இறங்கினால் நீங்கள் செல்வராகும்படி உங்களுக்காக எழுதினார். என்னை பற்றிய கேட்டுக்கொள்வோம். ஜெபமானிய விழாவினை கொடியேற்றோடு துணைவி இறைவன் கடனாக நன்றியாக பொருள் எழுதுவதற்கு நன்றியாக காட்டிய அன்பிற்கு நன்றியாக அவர்களுடைய மன்னிப்பிற்கு நன்றியாக அவர்களுடைய வாழ்விற்கு நன்றியாக இந்த நாட்களில் வெளியே ஆண்டவரேசும் அவருடன் அமைதியும் அனைவரையாருடைய கருத்தையும் நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது சமூகத்தையும் நம்முடைய கிராமத்தையும் ஆசிரியர் வேண்டி இந்த வழியிலே எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்குமாக நடத்துவோம். ஆண்டவரேசு ஆண்டின் பொது காலத்தில் 26வது நாளை கொண்டாட நம் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி கூறுவோம். இந்த விழாக்களை கொண்டாடுவதற்காக இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி கொள்கிறோம். இந்நாளினுடைய திருவழி பார்த்து வாசகர்கள் நம்முடைய வாழ்வை தியானிக்க, நம்முடைய இறப்பை தியானிக்க, நம்முடைய உயிரில்லா பேரை தியானிக்க ஒரு அழைப்பை கொடுக்கிறது. இந்நாளின் வாசகங்களினாக நம்முடைய வாழ்வின் யதார்த்தம் எது, நம்முடைய வாழ்வின் துன்பம் எது, நம் வாழ்வில் நாம் அறியாமலும் அறிந்தும் கொண்டாட வேண்டியது கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த ஆர்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதை எவரையும் இலக்கத்தையும் மிக அதிகமாக வேண்டுவோம். இந்த ஒரு அடித்தளத்தின் அடிப்படையிலே இந்நாளினுடைய 3 மாதங்களிலே தாண்டி நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி இவனை தியானிக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் மதிப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இறப்பிற்கு நாம் மதிப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கவலையை செய்திருப்போரே, இன்பத்தில் நிலைத்திருப்போரே, மக்களினுடைய சிறந்த இனத்தை உயர்த்தி மக்களே, இஸ்ரவேல் மக்கள் தேடி ஒரு அளவுக்கு பெருமை வாழ்ந்தவர்களே, உங்களுக்கு அறிய போகிறது. நாம் கேள்விதான், என்னை எல்லாரும் தேட வேண்டும், என்னுடைய பெருமை எல்லாரும் சொல்ல வேண்டும், நான் கொடுத்த நன்கொடையை எல்லாரும் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், நான் கொடுத்ததை அது பணமாகவோ பொருளாகவோ கொடுத்ததை அறிவிக்கப்பட வேண்டும், நோட்டீஸ்ல பின்னாடி போட வேண்டும், கல்வெட்டிலே வைக்க வேண்டும், அவற்றை ஆலயத்திலே எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு அறிவிக்க வேண்டும், 4 பேர் என்னை பற்றி போட வேண்டும், எனக்கு சாணம் போட வேண்டும், என்னுடைய பெயரையும் சத்தமாக சொல்ல வேண்டும், என்னுடைய பெயரை உதவியில் போட வேண்டும், முதலில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆமோசை வார்த்தைகளை செப்பிடுதான். ஐயோ கேட்குது. அதில் மக்களை தேடி ஒரு அளவுக்கு பெருமை வாழ்ந்தவர்களே, இன்பத்தில் திளைத்திருப்பவர்களே, கவலையை ஒன்றும் இல்லை, நன்றிக்காது எனக்கு ஞாபகது, என் பிள்ளைங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, என் பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவலையே இல்லை,
சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்க திண்ணையிலையோ மரத்தடிலையோ வீடுகள்லையோ சேர்லையோ ஊஞ்சல்லையோ கட்டல்லையோ அதை ஹாயாக உட்காந்துருக்காங்க. கடவுள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இதுதான். இது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாம் என்ன செய்ய போகிறோம்? தீபத்திற்கு எழுதிய முதல் திருமுகத்திலே சொல்வது, கடவுளின் மனிதனாகிய நீ, கடவுளின் மனிதனாகிய நீ கடவுள் அல்ல, கடவுளின் மனிதன். கடவுள் தன்னுடைய ஆவியை நாம் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு நாம் என்ன பண்றோம்? நான் சொல்றதை கேட்க, நான் தான் எழுதலாம், நான் உருவாக்குறேன், இந்த பொண்ணு நான் உருவாக்குறேன், இந்த பொண்ணு நான் காப்பாற்றினேன், இந்த வீட்டை நான் கட்டினேன், இந்த மரத்தை நான் நட்டேன், இந்த நிலத்தை நான் வாங்கினேன், இந்த வீட்டுக்கு நான் இடம் வாங்கினேன், நான் இடம் கொடுத்தேன், எல்லாம் நீ கொடுத்த. ஆனா நீ யாரு? கடவுளின் மனிதனாக நீ. பொருள் ஆசையிலிருந்து தப்பி போகுது. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபட்டு நிலைவாழ்வை பற்றிக்கொள். தீமோத்தேயு முதல் திருமுகத்திலே பவுல் 6:13 குறிக்கிறார். மிகப்பெரிய ஒரு அறிவு. இதை விட இந்த நெருங்கப்பட்ட மக்களுக்கு கடவுள் வேற ஒரு அறிவுரையை சொல்ல முடியாது. கடவுள் உங்களோடு பேசுகிறார். இந்த கடவுள் உங்களோடு பேசுகிறார். அப்படி நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக என் காதில் விழும். இவரை தாண்டி, இதை தாண்டி நாளினுடைய நச்சு ஆழமாக நினைப்போம். வாழ்வில் வரக்கூடிய வித்தியாசங்கள். லூக்கா 14:19 சொல்வது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செங்கிறை ஆடை அணிந்து நாள்தோறும் திருந்து என் கூற்றுகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்வில் அடங்கக்கூடிய இந்த வார்த்தைகள் செல்வர். ஆனால் கொடுக்கப்படக்கூடிய பெயர் செல்வர் தான் நம்முடைய பெயர். ஆனால் செல்வர் என்று ஒரு கல்வி ஞானஸ்தானத்தில் இருக்காது. நம்மளுடைய பொருளாதாரம் செல்வர் போட மாட்டாங்க, பத்திரிகையில செல்வர் போட மாட்டாங்க, உடையவர்கள் அதெல்லாம் போடுவாங்க, பத்திரிகையில போட மாட்டாங்க. ஆனால் செல்வருக்கு பெயர் இல்லாமல் பதிவு செய்யப்பட்டது செல்வர். இந்த செல்வர் எப்படி இருக்கிறார் என்றால், விலை உயர்ந்த மெல்லிய செங்கிறை ஆடை அணிந்து நாள்தோறும் எங்கிருக்கிறார். பெயர் இல்லாதவர்கள் இதெல்லாம் யார் இருப்பாங்க? நல்ல ஆடை அணிந்திருப்பார்கள், விலை உயர்ந்தவர்களே இருப்பார்கள், நல்ல உணவு சாப்பிடுவார்கள். ஆனால் பெயர் இல்லை. வீடு நல்லா இருக்கும், நிலவரங்கள் இருக்கும், பாண்டு இருக்கும், நாடு இருக்கும், மகளா இருக்கும், பெயர் இல்லை. நிம்மதியான வாழ்க்கை இல்லை. பெயர் இல்லாதவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. பெயர் இல்லாதவர்கள் இந்த ஊர்ல இப்படி பெயர் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்குங்க. யோசித்து பாருங்க. உங்க பெயர் செல்வனா? உன் பெயர் செல்வனா? அப்படி இருந்தா உங்க பெயரை எப்படி மாத்தீங்க? ஏழை லாசர் என்னும் ஒருவர் இருந்தார். லாசர் என்னும் ஏழை ஒருவர் இருந்தார். ஏழைக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பெயர் லாசர். உங்க பெயர் லாசரா? அப்படி இருந்தால் உடல் முன்னால் இருக்கும் அச்செல்வர் வீட்டு வாயிலாக இருக்கிறார். அவர் செல்வருடைய நேசர்களுடன் துன்புகளாக பசி ஆற்ற விரும்பினார். இதுதான் ஏழை லாசருடைய பெயர். எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னொரு வாசலை நான் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். என் வயிற்றுக்கு என்ன கிடைக்குமா? என் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா? படிக்கிறதுக்கு என்ன கிடைக்குமா? உடை என்ன கிடைக்குமா? நீங்க ஞானிச்சிடலாம், கறி எடுப்பதெல்லாம் அப்படின்னு கறி இருக்கும்.
ஒரு சிறுவெல்லாம் தெரிவித்தாரு. நிறைய வாசனை அடிக்கும், ஆனால் வாசனை அடிக்காது என் வீட்டில். கடவுளுக்கு ஏழைக்கு கை வைக்கிறார் ஆசை. நான் செல்வதற்கு தேவையில்லை. இதுதான் வாழ்வில் வரக்கூடிய வித்தியாசம். வாழ்வில் வரக்கூடிய வித்தியாசம். நல்லா இருக்கிறான், நான் ஏழை நல்லா இல்லை, வித்தியாசம். இரண்டாவதாக கடவுள் மீண்டும் கொடுக்கக்கூடிய அறிவுரை இறப்பு. இறப்பில் வரக்கூடிய வித்தியாசம் கடவுள் தெளிவாக சொல்கிறார். அந்த ஏழை இறந்தார், அந்த ஏழை இறந்தார். லாசரை கொண்ட ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் கொண்டு போய் சேர்த்தார்கள். வானதூதர்கள் 1, கொண்டு போனார்கள் 2, ஆபிரகாம் மடியில் வைத்தார்கள் 3. ஏழைக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். பெயர் கொண்டவர்களுக்கு யாருக்கெல்லாம் பெயர் இருக்கிறதோ அவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இதற்கு உண்டு. அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஏழைகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். துன்பப்படுகிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். வானதூதர்கள் அவர்களை தூக்கி செல்கிறார்கள். வானதூதர்கள் தூக்கி செல்கிறார்கள். ஆபிரகாம் மடியில் கிடக்கிறார்கள். இதுதான் பெயர் கொண்டவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசை. துன்பப்படுவோருக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசை. வேதனைப்படுகிறவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசை. ஒவ்வொரு நாளும் எனக்கு சோறு கிடைக்கிறதா என்று எங்களுடையவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசை. ஆனால் செடிகள் இறந்தார், பெயர் இல்லாத சேகர் இருக்கிறார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஒரே வார்த்தை, செடிகள் அடக்கம் செய்யப்படுகிறார். அவரை வானதூதர் தொடரவில்லை. அவரை வானதூதர் தூக்கவில்லை. அவரை வானதூதர் எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் வானதூதர் ஆபிரகாம் மடியில் வைக்கவில்லை. 4 பேர் தூக்குறாங்க. எந்த தூக்குறாங்க? குடினால 4 பேர் தூக்குறாங்க. கூத்தாடி 4 பேர் தூக்குறாங்க. எங்கே வைக்கிறாங்க? மண்ணில் வைக்கிறாங்க. அவருக்கு போதுதான் செல்வருக்கு கிடைக்கக்கூடிய நிலம். அவருக்கு தான் செல்வருக்கு கிடைக்கக்கூடிய நிலம். மண்டி கிடைக்கவில்லை. யாரோடு மனசுக்காக ஒரு மண் போடுறதுக்காக அந்த சவத்தை தூக்குகிறான். அதை பெற்றதற்காக அல்லது பெற்றெடுத்ததற்காக, பிள்ளை என்பதற்காக, பெற்றோர் என்பதற்காக அவன் சவத்தை தூக்குகிறான். உறவு என்பதற்காக சவத்தை தூக்குகிறான். உரிமையோடு ஒரு சிலர் வாங்கி சாப்பிட்டமே, உதவி வாங்கினமே சவத்தை தூக்குகிறான். ஆனால் அவன் தூக்கக்கூடிய அந்த தூக்குதல் சுகமானது அல்ல. அது மண்ணில் எடுத்துக்கொள்ள போய் வைக்கக்கூடியதான். அதுதான் நான் இடையே செல்வருக்கு பெயர் இல்லாதவருக்கு நடந்த பொருள்தான். பெயர் இல்லாதவருக்கு பொருள்தான். அந்த செல்வம் யாரெல்லாம் நீங்கள் செல்வம் செல்வம் என்று கேட்கிறீர்களோ கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கொடூரமான ஒரு வழிகாட்டுதல், வழி அனுப்பி வைக்கிறாங்க. மண்ணுக்கு இந்த ஒரு வித்தியாசம். இறப்பிலே எனக்கும் செல்வனுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம். நீங்க நிறைய வித்தியாசமா பண்ணாங்க. படிச்சிருக்கிறியா, நிறைய சம்பளம் வாங்குறீங்களா, கார் இருக்குதா, பங்களா இருக்குதா, எல்லாரும் நல்ல இருக்கிறீங்களா, நீ அப்படி இரு. ஒன்று இல்லையா, நீ இப்படி இரு. நீ எப்படி யோசிச்சாலும் கடவுள் முன்னால் உன்னை 4 பேர் தூக்குவாங்க. செல்வ பெயர் கொண்ட ஏழைக்கோ வானதூதர்கள் தூக்குவார்கள். இனி வேணாம் வானதூதர்கள் தூக்குவார்கள். நாம் முடிவு செய்து கொள்கிறேன், நீங்கள் முடிவு செய்து கொள்கிறேன், நாம் முடிவு செய்து கொள்வோம். என்னை யார் தூக்குவது? என்னுடைய இறப்பை யார் தூக்குவது? வானதூதர்களா? நான் எங்க அழைச்சு மண்ணா விண்ணா? மண் என்றால் எனக்கு நான் நோக்கி போக போகிறேன். விண் என்றால் எனக்கு மழை கிடைக்க போகிறது. 6 நாள் மழை.
மூன்றாவதாக இது ஒரு வித்தியாசம், நித்தியத்திற்கான வித்தியாசம். மிக தெளிவாக நித்தியத்திற்கான வித்தியாசம் சொல்லப்படுகிறது. பாதாளத்தில் ஏற்பட்ட போது அனாந்து பார்த்தான் செல்வன், அவனுக்கு பாதாளம் கிடைக்கிறது. அனாந்து பார்த்தான். நான் எனக்கு யாரையே அன்னைக்கு செல்வனாக இருக்கிற பொழுது எல்லாம் போகிறாங்க. என்னுடைய மனத்துக்காக, எனக்கு இருக்கிற அந்த செல்வாக்குக்காக, எனக்கு இருக்கிற கௌரவத்துக்காக எல்லாம் என் போது இருந்தாங்க. நான் இருந்த போது தானாவே பார்க்கலாம் செல்வன். ஆனால் ஏழை இருக்கிற பொழுது ஏழைதான் தோன்றுனாங்க, தூரப்போங்க, அசிங்கப்படுத்தினாங்க, ஒதுக்குனாங்க, அவமானப்படுத்தினாங்க. நாளை வந்து அவருடைய புண்ணை தங்கியது. செல்வங்கள் நாளை கூட ஈடு கூட அணுகாத பார்த்து கொண்டார்கள். ஒரு வாய் சாப்பிட்டபடியா. ஆனால் பின்னரிலே நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் செல்வனுக்கு கிடைத்திருக்கிய அனாதையாக நான் சென்று அனாதை பார்க்கிறான். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, பேசுவதற்கு எனக்கு யாரும் இல்லை. நான் தனியாக இருக்கிறேன், உணவில்லாமல் இருக்கிறேன், தண்ணீர் இல்லாமல் இருக்கிறேன், ஆடை இல்லாமல் இருக்கிறேன். இந்த நெருப்பு என்னை சுடுகிறது. நெருப்பினுடைய வேதனையினால் தாங்க முடியவில்லை. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இடைவெளி உண்டாகிறது, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைவெளி உண்டாகிறது. நீ அங்கிருந்து வர முடியாது, நானும் இங்கு வர முடியாது. இடைவெளி, இந்த இடைவெளியை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம். நெருப்புகளுக்கு மத்தியிலே கடவுள் நமக்கு சொல்வது, உறவுகளோடு கூட இருக்க முடியவில்லை, உறவுகள் கூட சொல்ல முடியவில்லை, உறவுகளுக்காக கூட ஜெபிக்க முடியவில்லை, உறவுகளை கூட காப்பாற்ற முடியவில்லை. இந்த ஒரு வேதனையை அவன் சொல்லுகிறான். அந்த செல்வன் என்னை எனக்கு அறிவு உண்டு, நான் விடக்கூடிய வேதனை நான் விடப்படக்கூடாது, என்னை யாராவது ஒரு அனுப்புவது வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. உனக்காக வந்து பேசுவதற்கு யாரும் இல்லை, நீ சொல்லி அனுப்புவதற்கும் யாரும் இல்லை. கடவுள் ஆங்கில பொது காலத்தினுடைய 26வது நாளிலே கொண்டாடுகிற வேளையிலே கடவுள் இன்று இந்த கங்கப்பட்டு இறை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, ஒரு ஆசி, ஒரு ஆறுதல், கடவுள் இறைவன், மன்னிப்பு எல்லாம் இறை வார்த்தை வெளியாக நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்வோம், உள்வாங்கிக் கொள்வோம். என்னை செல்வங்கள் சொல்வது போல எனக்கு எல்லாம் உண்டு, நெஞ்சே உனக்கு உண்டானதை கொண்டாடுவதற்கு தேவையானது இருக்கிறது. எனவே என் களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெரிதாக வளர்க்கிறேன். உண்டு ஒரு மகிழ்ச்சி கொள். கடவுளுடைய தோல் அவரோடு தோன்று சொல்வது, இன்று இரவே உயிர் முன்னேறிவிட்டால் நீ சேர்த்து வைத்தவை யாருடைய, நீ சேர்த்து வைத்தவை யாருடைய உன்னுடைய அல்ல. மத்திய 19 சொல்வது போல நிறைவு, நீ நிறைவுள்ளவராக விரும்பினால் நீ போய் உனக்குள் யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பின்னகத்தில் நீ செய்வதாக இருப்பார். என்னை நான் விற்க வேண்டும், சேர்த்து வைத்தது போதும், என்னை விற்பதற்கு நீ தயாராகுவோம். இந்த திருப்படியை நாம் விற்போம். நம்முடைய ஆணவத்தை, நம்முடைய அகங்காரத்தை, கௌரவத்தை, எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய சுயநலத்தை, தற்பெருமையை, பொறாமையை விற்று விடுவோம். அது விற்றால்தான்
இறைவனுடைய தீர்வு நமக்கு கிடைக்கும். லாசர் என்ற பெயர் நமக்கு கிடைக்கும். இல்லை என்ற ஒரு செல்வதில் என்ற பேர் இல்லாத ஒருவரை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம். செல்வன் என்ற பேர் இல்லாத ஒரு மனிதராக வாழ விரும்புவார். லாசர் என்ற ஒரு பெயரோடு கடவுளுடைய மகிழ்ச்சியை நமக்கு பேரிட்டு கொண்டுவதற்கு விரும்புவார். இந்த விழாவை கொண்டாடுகிற வேலையை இதற்காக வேண்டுவோம். நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். இந்த விழாவை கொண்டாடுவதற்கு வாக்கியத்திற்காக நன்றி கூறுவதால் கடந்த ஆண்டு விழாவை கொண்டாடினோம். இந்த விழாவை கொண்டாடுகிறோம். ஒரு மாற்றம் இல்லையே, மாற்றத்தை உருவாக்கிக் கொள்வோம். இந்த விழா எனக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த விழா என் குழுவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த விழா இந்த குழுவை அமைதியை உருவாக்க வேண்டும். இந்த விழா என்னுடைய ஆனந்தத்தை நீக்க வேண்டும். இந்த விழா என்னுடைய சுயநலத்தை தற்பெருமையை என்னை விட்டு நீக்க வேண்டும். என் மனதிலோடு துயரோடு இருக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு நித்திய பேர்களை கொடுக்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வாக்கை தியானிப்போம். இறைவன் அவர்களும் ஆசையும் நம்மை குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இவர்கள் இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காட்டிட வேண்டும் என்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செவிசாய்க்கும் எம் இறைவா, இன்றைய வழிபாட்டினை சிறப்பிக்கும் புனித தோமையார் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் நிலைத்திடவும், அவர்களின் வேண்டுதல்கள் கேட்கப்படவும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழவும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் வரவேண்டி புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய இருக்கும் தொடர்ந்து துணை இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்புகிறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாறிப்படி எல்லாவற்ற தந்தையாகிய இறைவனுக்கு எல்லாவற்றை வணங்குங்கள். ஆண்டவரே, இரக்கமுள்ளவா, 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 ஆண்டவரே, இர
நாங்கள் அனைக்குமே காணிக்கை உமக்கு ஏற்றதாக வாழ உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறவுள்ளதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காலத்தின் மாற்றங்களையும் முறைப்படுத்தி உமது சாயலின் பணிகளை உருவாக்கும். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்களோடு படைப்புகள் அனைத்தையும் உம்பதினாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக செய்தருளி. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அர்ப்பணித்து ஒரே குரலால்
ஆகவே உம்முடைய ஆவியை புரிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை ஆவணமாக. அவர் மாறுபடுவதன் பிடித்து தம்மை கையெழுத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார்கள். அனைவரும் இதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். அவர்களே எங்களுக்கு சின்னத்தை எடுத்து மீண்டும் அள்ளி போய் தம் சீடர்களை அளித்து கூறினார்கள். அனைவரும் இதை பெற்று பாருங்கள். இதை நாங்கள் கிறிஸ்துவின் இடத்திலே உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு மொத்தத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று கூறிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எதையும் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளவர்களை தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என எங்கள் தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவுகூருங்கள். எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்கள் ஆகிய அன்பரோ, எல்லா திருவிழையர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பு நிறைவுபெற செய்கிறது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றவரும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். அனைவரும் நாம் நிலை வாழ்வில் மகிழ்ந்து தகுதியேற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமுள்ள உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவனையாய் சிறந்த நாம் புரிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
மிகவும் எளிமையானவர். நாம் பணி செய்த இடங்களெல்லாம் மிக சிறப்பாக பணி செய்திருக்கிறார். குறிப்பாக அரசியல் பங்கை இருக்கின்ற ஆலயம் பங்குகளை நிலம் இவற்றை கட்டி எழுப்பி அந்த பங்கை உருவாக்கிய அதே போன்று சேர்த்துப்பட்டுள்ள கோடை தொழிற்பயிற்சி மையத்திலும் மிக சிறப்பான பணியாற்றி தற்போது நம்முடைய ஆய்வாளர்களால் நம்முடைய மதுரை மாவட்டத்தில் புதிய பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடைய பணி சிறக்கவும் அந்த பணியை சிறப்பானதற்கு அவர் ஏற்று செயல்படுத்தவும் இறைவன் கடவுளுடைய வாழ்த்தி இன்றைய தினம் இந்த திருப்பதியை சிறப்பிக்கின்ற தோமையார் குடும்பத்தின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் தந்தையர்களுக்கு பொருளாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றோம். எங்கள் மனதையும் முதலையும் நாம்
உங்களுடைய ஆட்சியில் பங்கேற்பாளர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பதி திருப்படியை கடன் திருப்படியை திருப்படியை உங்களோடு இணைந்து பங்காள கடவுள் நன்றியோடு உங்களோடு இணைந்து கொடுக்கின்றேன். எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக எல்லாரோட இறைவனுக்கு நான் நன்றி கொடுக்கிறேன். ஜெபமான அன்னைக்குள்ளதும் ஆசையும் தொடர்ந்து நம்மை வழிநடத்த என்று உள்ளதாக நம்முடைய ஒப்புக்கொள்வதற்கு எரிய கொடுத்த வாய்ப்பு நன்றி கொடுக்கிறேன். அவரோடு இணைந்து இன்று இந்த வழி நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்புகளாக பங்கு தந்தை நன்றி செலுத்துவதற்கு அந்த பங்குதான் நான் திருப்பணிகளை இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதை கொடுத்தது பலனாகவும் ஆகியமாகவும் அருளாகவும் இதை சொல்லிட்டு இலக்கமாகவும் கருதுகிறேன். எல்லா இறைவனுக்கு அனைவருடைய வெளிப்படுத்தபடியாக நினைவுகிறேன். சிறு அனைவருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் திருவிழாவின் நல்வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். யார்